என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஒரு நாள் ஒரு இளைஞன், ஒரு 21 வயசு இளைஞன் வந்தான். எனக்காக நீங்க ஆஜராகணும். என்ன கேஸ் பண்ண? அவன் சொன்னோன்னு, என்னப்பா இந்த மாதிரி கேஸ்ல போய் என்ன அப்பியர் ஆக சொல்றேன்? நான் முடியாதுப்பா. இல்லைங்க, நான் சொல்றதுல உண்மை இருக்கு, நான் உங்களுக்கு எல்லாமே இப்ப சாட்சியெல்லாம் விட்டுருப்பா. மேடம், நான் சாட்சி காக்க சொல்ல, சத்தியத்துக்கு சொல்றேன், நான் இல்ல குற்றவாளி. அவன் மீது ஒரு பாலியல் வழக்கு போடப்பட்டது சார். அதை விட பயங்கரம் என்னன்னாக்க, பாலியல் வன்முறையில பாதிக்கப்பட்டவள் ஒரு 14 வயது பெண். அவன் ஆனா உட்காந்து கதையா ஒரு கதையா சொல்றான், என்ன நடந்திருக்கு எல்லாம் சொல்லும் பொழுது அவன் சொல்லுவது முற்றும் உண்மையாக இருக்கிறது. இந்த வழக்கா யாரும் நடத்திடக்கூடாது, நான் உண்மையிலேயே நிரபராதி என்பதை நம்புபவர்கள் மட்டும்தான் நடத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடம் வந்திருக்கிறது. சரி, என் மனசு கிளியரா இருந்தது, நான் அந்த கேஸ் எடுத்து நடத்தினேன் சார். மகளிர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கிறது. நீதிபதிக்கு என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஏன்னா முதல் நாள் சாட்சிக்கு வர பெண் 14 வயசுல அந்த சம்பவம் நடக்குது சார். 15 வயதுல நீதிமன்றத்துக்கு வரும்போது அவ கையில ஒரு குழந்தை இருக்கு, 1 வயசு குழந்தை. 1 வயசு குழந்தையோட ஒரு பெண்ணு சாட்சி சொல்ல வந்தா ஒரு ஜட்ஜுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பாலியல் வன்முறை வழக்குல அதுல 21 வயசுக்கு ஒருத்தர் நிக்கிறான், அவன் குற்றவாளியே இல்லைன்னு சொல்றான். நான் வழக்கம் நடத்திக்கிட்டே இருக்கேன். விசாரணை எல்லாம் முடிஞ்சு 2 சைடுல வாதங்கள், அரசு தரப்புல வாதம் நடக்குது, எங்களுடைய தரப்புல வாதம் நடக்குது. நான் தெளிவா இவன் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபித்து விட்டேன். வேற வழியே கிடையாது. குற்றவாளின்னு எழுதுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட அதுல தீர்ப்பு எழுதுறதுக்கு இல்ல சார். வேற வழியே இல்லாமல் அந்த நீதிபதி வெறுப்பாகி, எரிச்சல் இருந்தாலும் வேற வழி இல்லாமல் நிரபராதி என்று தீர்ப்பு எழுதுகிறார். ரொம்ப எரிச்சலோட உச்சத்துல எழுதுறாங்க சார். தீர்ப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு, விடுதலை ஆயிடுச்சு. இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுடைய சகோதரிக்கும் கொஞ்சம் நட்பு உண்டு. இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க வர பெண்ணு. இந்த வழக்கை எப்படி அவங்க இந்த பையன் மேல போடுறாங்கன்னா, இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க போகும்போது எனக்கு இவன் மேல பழக்கம், அதனால இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவத்துல என்ன இப்படி வன்முறையாக அப்படி செய்துட்டா, இதான் வழக்கு. ஆனா அவள் சொன்னது முற்றும் பொய்யானதுன்றதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் நீதிமன்றத்தில் வைத்தேன் சார். தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வந்துட்டா, உனக்கு விடுதலைப்பா அப்படின்றாங்க. அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லல, குழந்தையோட கையில வரா. நானும் வரேன் வெளில, அந்த பையனும் வரான். மேடம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டான் சார். ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னா. என்ன, எனக்கு இந்த வழக்குல இருந்து தான் விடுதலை வேணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா உனக்கே தெரியும் நான் செய்யல தானே, என்கிட்ட ஒரே ஒரு தடவை சொல்லுனா. நான் கேட்டேன், அம்மா நிஜமாவே அவன் செய்யலையாமா, நீ ஒரு வார்த்தை சொல்லு, கேஸ் முடிஞ்சு போச்சு, இப்ப சொல்றதுல உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரே ஒரு தடவை நீ உண்மை பேசு அப்படின்னா. அந்த பெண்ட இல்ல நீ செய்யல அப்படின்னு அந்த பொண்ணு கீழே தலையை குனிஞ்சிட்டு சொல்லுச்சு. இது போதும், எனக்கு தீர்ப்பு முக்கியம் இல்ல, நீ சொன்ன பத்தியா நான் செய்யலன்றது, அதுதான் எனக்கு முக்கியம். ஆனா இப்ப சொல்றேன், என் மேல நீ பொய்யா இந்த வழக்க கொடுத்த, ஏன் கொடுத்தன்னு நான் பல நாள் இந்த கேஸ் நடக்கும் போது யோசிச்சேன். தப்பு பண்ணவன் எங்கேயோ ஓடிட்டான். ஆனா என்னைக்காவது இந்த குழந்தைக்கு ஒருத்தர் நல்ல அப்பனா இருப்பான்னு நான் தான் இருப்பேன்னு என் மேல நீ நம்பிக்கை வச்சல, அதனாலதானே நீ என் மேல கேஸ் கொடுத்த. இந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் நான் அப்பாவா இருப்பேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் சார்.